வணக்கம். வணக்கம். சரி, உங்களோட பேர்? ரஞ்சிதா மலர். உங்களோட பேர்? சரி, இன்றைக்கு இதில் யாருக்கு பிறந்த நாள்? உங்களுக்கு. சரி, எத்தனாவது பிறந்த நாள்? உங்களை 68வது பிறந்த நாள். சரி, இந்த 68வது பிறந்த நாளுக்காக உங்களை சந்தோஷப்படுத்த சொல்லி எங்களை அனுப்பியிருக்காங்க. சரியா? இந்த பிறந்த நாளுக்கு உங்களுக்காக யார் கிஃப்ட் அனுப்பியிருப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கடைசி மகன் சிவா. எத்தனை பிள்ளைகளாமா? 6 பிள்ளைகள். 5 பிள்ளைகள் இருக்காங்க. சரி, 5 பிள்ளைகளோட பேரையும் ஒன்றோட சொல்லுங்க. அதெல்லாம் உங்களுக்கு கனெக்ஷன் அவங்களோட பேர் இருக்கான்னு பார்ப்போம். சரியா? சரி, சொல்லுங்க. யாரை அனுப்பியிருப்பாங்க? பத்மபாலன், உதயபாலன், விஜயபாலன், சிவபாலன், தர்மபுரி. சரி, ஓகே. இப்போ பிள்ளைகள்ட்ட இருந்து வராம வேறு யாராவது அனுப்பியிருந்தா யாராக இருக்கலாம்? ஓகே, அவர் அங்கே இருக்க? அவரும் கனடாவில் தான் இருக்க. சரி, வேறு யார் அனுப்புவாங்க? பிள்ளைகளை தவிர்த்து சொந்தக்காரங்களில் யாராவது உங்களோட சகோதரன் சைட்டில் யாராவது அனுப்பியிருந்தாங்கண்டா வந்திருக்காரா? சரி, உங்கள் சகோதரங்களில் யாராவது அனுப்பியிருந்தாங்கன்னா யாராக இருக்கும்? சரி, எங்கே இருக்காங்க? சுவிஸில் இருக்காங்க. சரி, ஓகே. அப்போ நீங்கள் யாரை எதிர்பார்க்குறீங்க? யாராக இருக்கலாம்? தம்பி இருக்கார். அவர்கிட்ட பேர்? சரி, ஓகே. உங்களுக்காக அந்த பரிசுகளை ஒன்று ஒன்றா பார்ப்போம். சரியா? ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கேக் வந்திருக்குது. சரி, அது மட்டும் இல்லை, அது அப்படி வைப்போம். அது மட்டும் இல்லை, உங்களுக்காக நம்ம கிஃப்ட் இருக்குது. சரி, இது 2 பேருக்கெல்லாம் வந்திருக்கு. ஆனால் திறந்து பார்க்கக்கூடாது. என்ன வந்திருக்கலாம்? என்னவா இருக்கு? உடுப்பு அனுப்பியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க. சரி, என்ன அனுப்பியிருப்பாங்க? உடுப்பு என்ன அனுப்பியிருப்பாங்க? அப்பாவுக்கு என்ன அனுப்பியிருப்பாங்க? உங்களுக்கு என்ன அனுப்பியிருப்பாங்க? போடக்கூடிய உடுப்பு அனுப்புவாங்க. சரி, திறந்து பார்ப்போம் என்ன அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி திறங்க பார்ப்போம். அப்படி வச்சு சரி, உங்களுக்காக அழகான சாரியும் அப்பாவுக்காக ஷர்ட்டும் வந்திருக்கு. சரியா? ஓகே. அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்கு. சரியா? சரி, இப்போ பெரும்பாலும் யாரை எதிர்பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் சொன்ன பேருக்குள்ள இருந்தால் வந்திருக்கேன்டா யாராக இருக்கலாம்? உங்களோட சகோதரங்கள்லேருந்து வந்திருக்கலாம், உங்கள் பிள்ளைகள சைட்லாம் வந்திருக்கலாம், பேர பிள்ளைகள அனுப்பியிருக்கலாம். ஆனால் ஒரு ஆள் தான் மருமகளும் அனுப்பா. மருமகள பேர் லக்ஷிகா. ஓகே, சரி. உங்களுக்காக வந்த அடுத்து கிட்ட பார்ப்போமா? சரி, ஓகே. உங்களுக்காக 2 பேருக்கும் சேர்த்து ப்ரோட்டீன் பாஸ்கெட் வந்திருக்கு. குடிச்சு தென்பாய போகணும்னு சொல்லி உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னும் வந்திருக்கு. சரி, ஓகே. இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஆளை சொல்லுங்க. இப்போ அடுத்தடுத்த கிஃப்ட்களை வந்து நான் சொல்ல போகிறேன் யார் உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க. சரியா? சரி, நீங்கள் யாரை எதிர்பார்க்குறீங்க? பிள்ளைகள்லேருந்து ஒரு ஆள், சகோதரங்கள்லேருந்து ஒரு ஆள், உங்களோட சைட்லேருந்து யாராவது ஒரு ஆள். அப்பா யாரை எதிர்பார்க்குறீங்க? தம்பி எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் அவங்க வந்து எதிர்பார்க்குறீங்க. சரி, ஓகே. உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட், உங்களுக்காக வீட்டில் கேக் வந்துருக்கு. சரியா? ஓகே. சரி, உங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது. பல கூட வந்திருக்குது. சரியா? ஓகே. சரி, இந்த பிறந்த நாளுக்காக யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போமா? சரியா? சரி, உங்களுக்காக இதெல்லாம் யார் அனுப்பியிருக்காங்கன்னா உங்களோட மகன் சிவபாலன். சரியா? அதுதான் அனுப்பியிருக்கார். அம்மாவோட பிறந்த நாளுக்காக அனுப்பியிருக்கார். ஓகே. என்ன நேரத்தில் மகனுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? கடைசி மகன் தானே, அதற்கான அனுப்பி எதிர்பார்த்தேன். நான் இப்படி அனுப்பிடுறேன்னு நான் எதிர்பார்க்கவில்லை. 68 வயசு ஆயிட்டு பேர பிள்ளையும் மகனும் தான் 3 செய்திருந்தது. இப்பயும் செய்யத்தான் அது வந்திருக்கிறேன். இப்போ அதே வந்தபடியாக ஏதோ சுணங்கி இருந்தபடியாக எனக்கும் தெரியாது. அவர் செய்கிறதுக்கு தேங்க்யூ வணக்கம் சொல்கிறாரு. சரி, உங்களை இந்த நாளில் சந்தோஷமாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு அவரும் அவருடைய வைஃபும் சேர்ந்து தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? பிடிச்சிருக்கா கிஃப்ட் எல்லாமே? ஓகே. சரி, ஓகே. உங்களோட மகன் மருமகள் சார்பாகவும் பவுனியா சர்ப்ரைஸ் கிட் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்லா இருக்கேன். சரி, ஓகே.